நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வரக்கூடிய புத்தாண்டு பலன்களை நாம பார்த்துட்டோம். 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆவலாவே இருப்போம். கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தனுசு ராசியில 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசியில இருக்கிறாரு. சூரியன் செவ்வாயில சஞ்சரிக்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. மகர ராசிக்கு 27ஆம் தேதிக்கு மேல வராரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. வழிபாட்டின் மூலம் அனைத்து வளர்ச்சிகளையும் அடையக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். 2024 ஆங்கில வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது, சுகஸ்தானத்துல சுக்கிரன், புதன், பஞ்சமஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், கலத்திரஸ்தானத்துல சனி, அஷ்டமஸ்தானத்துல ராகு, பாக்கியஸ்தானத்துல குரு அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. சூரிய பகவானை ராசி அதிபதியா கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. காரியங்கள்ல தடை தாமதம்லாம் வரலாம். உங்களுடைய முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிதாக இருக்கும். எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக நீங்கள் அலைய வேண்டிய சூழல் வரலாம். வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும். சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் 5ஆம் வீட்டில் செவ்வாயோடு பயணம் செய்கிறாரு. அதனால அப்பாவோட சொத்துக்களை பராமரிப்பு செய்வீங்க. 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருவதால் அதிகாரிகளால் தொல்லைகள்லாம் வரலாம். பிறரோட பிரச்சனைகளில் அதிகமாக தலையிட வேண்டாம். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. அசையா சொத்துக்களோட சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சனி காலம் அப்படிங்கிறதால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் நல்லுறவு நீடிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை காட்டணும். எந்த விஷயமா இருந்தாலும் உறுதியுடன் செயல்பட்டாலே உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலிருந்து சிரமங்கள் நீங்கும். வேலை தொடர்பான சவால்கள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பொறுமையுடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். வியாபாரத்திலலாம் கடினமாக நினைச்ச விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சில முக்கிய நபர்களோட சந்திப்பால சில புதிய வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் சில நல்ல செய்தியெல்லாம் கேட்பீங்க. நீதிமன்றம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். மற்றவர்களிடம் சிக்கி உள்ள உங்களுடைய பணம் எல்லாமே கைக்கு சேரும். காதல் உறவை வலுப்படுத்துறதுக்கு சூழல் சாதகமாக இருக்குது. திருமண வாழ்க்கையிலெல்லாம் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. ஆரோக்கியம் ஓரளவு இந்த மாதம் சீராகவே இருக்கும். குறிப்பாக விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்கெல்லாம் குறைவான லாபம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் தொழிலெல்லாம் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். உங்களுடைய பொருளுக்கு சந்தையில் விலை அப்படிங்கிறது கிடைக்காததால வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவு விவசாயத்தில் செலவு செய்திருக்கிறீங்களோ அதை எடுக்கிறது கூட கடினமாக இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகள் சொல்படி நடக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். குடும்பத்தில் இருப்பவர்களோட செயல்கள்லாம் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அனைவரையும் அனுசரித்து போகிறது நல்லது. பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை ஊதி பெருசாக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம்தான் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது பறக்கும். பெண்கள்லாம் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டிய சூழல் வரும். பயணம் செய்யும் பொழுது கவனம் அப்படிங்கிறது தேவை.
கலைத்துறையினருக்கெல்லாம் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. பண வரவு உங்களுக்கு ஓரளவு திருப்தி தரும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய வெற்றிக்கான ரகசியங்களை வெளியில சொல்ல வேண்டாம். உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ அல்லது நீங்க திட்டமிடல் பற்றியோ வெளியில சொல்வதை தவிர்த்துக்கணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புத்தி தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் அப்படிங்கிறது நீங்கனாலே நம்மளால தெளிவான முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியும். பண வரவால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, தொழிலால பிரச்சனை அப்படின்னு ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகளை சுற்றியே நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு மூலம் கிடைக்க வேண்டிய பணிகளில் இருந்துட்டு வந்த தொய்வெல்லாம் நீங்கும். மாணவர்களுக்கெல்லாம் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பதன் மூலம்தான் மதிப்பெண்கள் அதிகம் எடுக்க முடியும். இது மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு பெருந்துணையா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருப்பாங்க. உங்களுடைய கவனம் படிப்பின் மீது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சூரியன் யோகாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அதனால பூர்வீக சொத்து தகராறு எல்லாமே அகலும். எண்ணிய காரியங்கள்லாம் எளிதில் நடக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள்லாம் வந்து சேரும். 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குடியிருக்கிறதால இட விற்பனையின் மூலம் நல்ல லாபம் உண்டு. சனி 7ஆம் இடத்துல அது கண்டகச்சானியா சஞ்சரிக்கிறாரு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சனி அப்படிங்கிறதால பயப்பட வேண்டாம். சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதோடு குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் வெற்றியில் முடியும். 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் இருக்கிறதால பொருளாதாரத்தில் சில சமயங்களில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூட ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர்னு கருத்து வேற்றுமையெல்லாம் வரும். முடிஞ்ச வரைக்கும் அவர்களோட சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிலாம் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். சகோதரருடன் கருத்து வேற்றுமையெல்லாம் வரும். சற்று அவர்களிடத்துல எச்சரிக்கையாகவும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது நல்லது. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். செலவு அப்படிங்கிறது அதனால அதிகரிக்கலாம். வீண் கவலை அப்படிங்கிறது வரலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தலும். வீண் அலைச்சலால கூட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தடை தாமதங்கள்லாம் ஒரு சில காரியத்தில் ஏற்படும். கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தள்ளி போடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தினாலும் பிள்ளைகளாலையும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்துட்டு அனுசரித்து போகிறது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரதோஷ வேளையில சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. அவர்களை வணங்கினாலே உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும். இல்லத்து பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வ படத்தை வச்சு தினமும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அவருக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி அவரை வழிபட்டுட்டு அனைத்து வேலைகளையும் தொடங்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும்.